இந்த இடத்துல நீங்க எங்க வேணா இருப்பீங்களா? தூணில் இருப்பீங்க. உன்னிலும் இருப்பேன், என்னிலும் இருப்பேன், அனைத்திலும் இருப்பேன். தூணில் இருப்பீங்க. துரும்புல இருப்பேன். முட்டு மரத்துல இருப்பேன்டா. இருப்பீங்களா? சாமி சூப்பர்மனோ அம்மா சாமி அதுல இல்லைங்க கரண்ட் வச்சு சாமி இதான்டா பழமொழி சும்மா சொன்னாங்க உங்களுக்கு. ஏங்க எல்லாரும் உண்மை அதுதான். நானும் ஒரு மனிதன் தான். கஷ்டம் வந்தா மட்டும்தான் நம்ம கடவுளை அதாவது கும்பிடுறோம். எப்படி நம்ம பாயிண்ட் பிடிச்சனா ஒரு தட்டணும் சாமி ஐடியா வந்துச்சு. கஷ்டம் வந்தாதான் தெய்வத்தை போய் ஓடி ஓடி போய் கும்பிடுவோம். சாமி ஆண்டதா கஷ்டம் முடிஞ்சு போச்சுன்னா சாமியாவது ஒண்ணாவது. கோயிலுக்கு போனேன் நான் எந்த கோயிலுக்கு போறேன் எனக்கு காட்டு வேலைக்கு போறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது அப்படிம்பாங்க. அதனாலதான் மானிட பிறவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து ஒரு விளையாட்டு விளையாடுவது திருவிளையாடல், தெய்வங்களுடைய விளையாட்டு. ஆனால் கைவிட மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். இந்த மும்மூர்த்தி தேவர்களே உயிர் கொடுத்து உணவளிக்க கூடிய என் பெயர் சிவபெருமான். சிவபெருமானா? ஓம் நமச்சிவாய நமக, ஓம் திருநீலகண்டாய நமக, ஓம் இலச்சவாய நமக. அருமையா பாடுறேன். பாட்டு பாடுங்க சாமி. உங்களை நினைத்து நான் சோத்திரம் பண்ணேன். வேதங்களை ஓதுகிறாய் அல்லவா, அருமையாக இருக்கிறது. காலையில் பார். காலையில் பார். காலையில் நான் பார்க்கவில்லை, இப்பயே எதிராகிறாய். காலையில் பார் சாமி. அப்படி இல்ல கடவுளே, உங்களை எங்கெங்க தேடல சாமி. அப்படியா? ஆமாங்க. கைலங்கிரியை போய் பார்த்தேன், காணோம். திருவண்ணாமலையில போய் ஜோதிக்கு போல அப்ப கிளம்புற போன வாரத்துல மலையனூருக்கு போலான்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு ஜோதி பார்க்கணும்னு போனாங்க. அங்கேயும் திருவண்ணாமலை பார்த்து அங்கேயும் காணாங்க. அங்கேயும் நீங்க இல்ல. சரி தூரமா போனாதான் உங்களை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தாங்க. அங்கேயும் உங்களை பார்க்க முடியல. கூட்டம்னா கூட்டம் கடவுளே, அங்கெல்லாம் பார்க்க முடியாது. சிவபெருமான் நீங்க இன்னைக்கு இந்த மரபர்ல பிரசன்ட் ஆயிட்டீங்க கடவுளே. இல்ல சாமி இன்னைக்கு பிரசன்ட் ஆயிட்டீங்க. உங்களுடைய தீவிர பக்தன் நான். அதனால உங்களுக்காக ஒரே ஒரு பாடல். பாடுவாயா? பாடுவாய் என்று கேட்கிறீர்களே, இது பாடுவாய் இல்ல தோடுவாய். எனக்கு இசை என்றால் மிகவும் பிடிக்கும். பிடிக்குமா? எங்கே உன் இனிமையான குரலில் ஒரு தெய்வீக ராகத்தை எடுத்து விடு பார்க்கலாம். பிடிக்கலாம் சாமி. இல்லை நான் இங்கு நின்று கொள்கிறேன். சரி மக்களுக்காக நீ பாடும் பாட்டில் நான் அங்கு வர வேண்டும். பிடிக்கலாம். அரகரா மட்டும் போட சொல்லுகிறேன். அரகரா அரகரா. நீங்க சிவபெருமான் அல்லவா? ஏன் உன் பாடலில் அரகரா வருமா? அரகரா போட்டால்தான் எனக்கு மருள் வரும். அப்பொழுதுதான் சங்கீதா கூட வரும். அந்த போட்டால வேண்டாம். சங்கீதாங்கிற மாதிரி சங்கீதம் கூட வரும். சரி போடுவாங்க. எங்க அண்ணா அரகரா போடுங்க. அரகரா அரகரா வேசம் நூலுக்கு பூச்சி போத்துனா. அரகரா போடுங்க. அரகரா போடு. அரகரா போடு. அரகரா போடு. அரகரா போடுங்கக்கா. அரகரா சாமி கடவுளே பாடு. ஓம் தில்லை நடராஜனே, தில்லை நடராஜனே, சிதம்பர வாசனே, சிவகாமி நேசனே வா. நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே, நலம் பெறும் அருளே வா. தில்லை நடராஜனே, சிதம்பர வாசனே, சிவகாமி நேசனே வா. நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே, நலம் பெறும் அருளே வா. சாமி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே, கையில் பெரும்படி பட்ட பரமேசனே. சாமி பிட்டுக்கு மண் சுமந்த ஈசனே, கையில் பெரும்படி பட்ட பரமேசனே. சாமி கட்டு கட்ட நீரடிந்து கடற்கரையில் விட்டுவா, கையிலே நாதனே வா. உன் நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே, நலம் பெறும் அருளே வா. சாமி சம்பளையும் பூசிக்கொண்டு வந்து உன் பல்வேசி வேடம் நானும் கண்டு. சாமி சம்பளையும் பூசிக்கொண்டு வந்து உன் பரதேசி வேடம் நானும் கண்டு. சாமி சம சிவ சங்கரா, சம சிவ சங்கர் பட்ட தூக்கி தொங்குறா. போடுற வாங்கி அடிச்சுக்காமிடா. இப்படி தெரியல உங்களுக்கு. என்ன பண்ண? சம்ப சிவ சங்கரா, சம்ப சிவ சங்கரா, சம்போ மகாதேவா. உன் நடனத்தை காணவே ஆடி வந்த தேவனே, நலம் பெறும் அருளே வா. ஓம் நமச்சிவாய நமக. அரகரா போடுங்கக்கா. நீ அரகரா சரியாதான்.
இந்த அரகரா 12 மணிக்கு போறாரு. அரகரா சாமி பாடல் எப்படி இருந்தது? உன் பாடல் எல்லாம் உன்னுடன் இருக்க வேண்டும். அழித்து விடுவேன், ஜாக்கிரதை. நான் இல்லை வாய்வு. இந்த உலக மக்கள் யாவற்றும் இருக்குமே உயிர் கொடுத்து உணவளிக்க கொடுங்க 2 தொழில்களை கொண்ட கடவுள் நான். அனைத்தும் அறிந்து பண்ணான். 1008 அண்டம் 600 பூமண்டலம் சக்க சாகாரம் 714 உலகம். இந்த 14 உலகத்தில் 2011 நேற்று படைத்த ஓரிடத்து பரம்பொருள் யாவருக்குமே தெரியாத நமக்கு தெரியாது. 2010 நேற்று படைத்தவன் என்னை சிவன் என்பான், சித்திரன் என்பான், வேங்கை தூள் உடுத்தன் என்பான், சுட்ட சுடுகாட்டிலே திரு ஓட்டை எடுத்து சாமி. சுருக்கமாக சொன்னால் 2011 நேத்திரம் எமக்குள்ள அடக்கம். சாமி என்கிட்ட மாட்டிக்கிச்சு. எப்படி சாமி? நேத்திரம் என்றால் என்ன? 2 மார்க் क्वेश्चन. ஆன்சர் ப்ளீஸ். இறுதியாக பேசினாயே, என்ன வார்த்தை அது? நேத்திரம் என்றால் என்ன? 2 மார்க் क्वेश्चन. ஆன்சர் ப்ளீஸ். இல்ல இது கேக்கும்போது கேன்சர் வந்துருச்சு. கேன்சர் வரல. ஆன்சர்னா நான் கேட்கின்ற கேள்விக்கு நீங்கள் பதில் கூற வேண்டும் கடவுளே. 2011 நேத்திரம். நேத்திரம். நேத்திரம் என்றால் என்ன? என்ன? யாராவது ஒருத்தர். நேத்திரம் என்றால் என்ன? கண்கள். அவங்க என்ன சும்மா நினைக்கிறீங்களா? எத்தனை இடத்துல நம்ம கூத்து பார்த்திருப்பாங்க. கட்டுனா வருது யூடியூப்ல டிமுக்குன்னு அப்படிங்கிறாங்க. நேத்திரம் என்றால் கண்கள். கண்கள். உங்களுக்கு 2011 கண்கள் என்று சொல்றீங்க. ஒரு மனிதனாக பிறந்து விட்டா அவனுக்கு இருப்பது 2 கண்கள். 2 கண்ணை வச்சுட்டு பார்த்ததை பார்க்கலீங்களா? எப்படி வச்சுக்கார? பார்த்ததை பார்க்கலைங்கிறான், கண்டதை காணலைங்கிறான். கோட்டேரி எத்தனையோ பொய் சாட்சி சொல்றாங்க. அவ்வளவு ஏங்க 10 அடி தூரத்துல அவனை பெத்த தாயே போனாலும் படு சோக்கா போடுற ஃபிகர் அப்படின்னு சொல்ற இந்த கலியுகத்துல உங்களுக்கு மட்டும் 2011 நேத்திரம் இருக்குன்னு சொல்றீங்களே, அது எங்க வச்சிருக்கீங்க? எதுல வச்சிருக்கீங்க? கண்கள். கண்கள் இரண்டும் உன்னை கண்டு பேசுதே. இல்ல நல்லா சாமிட்ட பக்தியா கேளு. கண்கள். கண்கள் உண்மைதான். பூலோக பாசியில 2 கண்களை வைத்துக் கொண்டு எத்தனையோ பித்தலாட்டம். உண்மையா இல்லையா? எங்க கோமாளில எத்தனையோ பித்தலாட்டம். உண்மையை சில நேரம் கசக்கதான் செய்யும்பா. பார்த்தத பார்க்கல, பார்க்காத நான் பார்த்தேன் என்று கோர்ட்டேரி எத்தனையோ பொய் சாட்சிகள், எப்படி எத்தனையோ வதந்திகள். சரியா? பெற்ற தாயே நல்ல சீவி சிங்காரிச்சு போனா போரா படுற பொம்பளை எவ்வளவு ஜோரான்னு சொல்லக்கூடிய இந்த மானிட உலகம் 2 கண்களை வைத்துக் கொண்டு இத்தனை குற்றங்கள் பேசுறாரு சாமி. நாங்க 2 கண்ணு வச்சுட்டு நாங்க இவ்வளவு பித்தலாட்டம் பண்றோம். நீங்க சாமி கடவுள் 2011 கண்ணு வச்சிருக்கீங்க, நீங்க எத்தனை பித்தலாட்டம் பண்ண மாட்டீங்க? சாமி எல்லாம் பண்ணாத. அப்படி இல்ல பித்தலாட்டம் சாமி பண்ண மாட்டாரு. ஒரே நாள் கூட அப்படி பண்ணது கிடையாது. நீங்க பண்ணிருக்கீங்க. எப்போ? எனக்கே பண்ணீங்க. 250 ரூபாய் கோட்டை காசு கொடுக்காம. நான் குடிகாரனா? குடிகாரனாடா நானு. குடிகாரன் செத்தா கூட அளவுக்கு போக மாட்டேன்டா. நீ எப்படி சாமி அளவுக்கு போவ? நீ எப்படி அளவுக்கு போவ? நீதான் அவனுக்கு முன்னாடி குடிச்சு போட்டு பிளாட்டை மறைச்சு குடிச்சு போடு.
புரிந்ததா இல்லையா? கடவுளே, தினந்தோறும் படிகளுக்கு புறப்படுகின்றனே ஆமாங்க. என் நந்தீஸ்வரம். நந்தீஸ்வரன். அந்த நந்தீஸ்வரனுக்கு 2 கண்கள். 2. என் சூலத்து விருந்திருக்கிறதே, தட்டினால் கலகலம் என்று பேசுகிறதே. இந்த வெங்கல உடுக்கிக்கு 2 கண்கள். என்ன விட்ட 3 பேர் என் இடபாகத்தை சரிவாதாக பிரித்து திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரம் மலைகளை எம்மை படாத படுபடுத்துகிறாளே அந்த பார்வதா, அவளுக்கு 2 கண்கள். என் கங்கையில் அதாவது ஜடாபர் சமந்திருக்கிறாளே கங்கை தேவி, அவளுக்கு 2 கண்கள். 8. எனக்கு முக்கண். முக்கனா பிக்கி வரும். ஒன்று விடுவேன் உன்னை. நான் செத்து விடுவேன். என்னடா எகத்தாலும் பேசுற? முக்கனா அத்தனை சாமி வரும். 3 கண். 11. சரியா போச்சுல்ல? கம்பியார கொடுத்த 2000. 2000 இல்ல 5000. சிலிண்டர் ஜாமீனா? இல்லப்பா, 2000 கண்கள் தானே. இவன் யார்? யார்? 1000 சிரம் கொண்ட ஆதிசேடன். சீடன். இந்த ஆதிசேஷனுக்கு 1000 சிரம். அப்படி என்றால் ஒரு தலைக்கு 2 கண்ணு, 1000 சிரத்துக்கு எத்தனை கண்ணு? 2000 கண்ணு. 2011 கூட்டு 2011. அப்படியும் சொல்லலாம். எனக்கு 5 சிரம். 5 சிரத்துக்கு 2 கண்கள் 10 கண்கள். என் நெற்றிக்கண் 11. இதோட 2000 கூட்டினால் 2011. புரிந்து கொண்டாய்? அருமை. இப்படி பார்த்தால் 2026, இப்படி பார்த்தால் 2026. எதிலும் அடங்கி பண்ணான். எல்லாமே 2026. நான் அறிந்தவன், புரிந்தவன், தெரிந்தவன். நீ தெரியாத. நான் தெரியாதவன். இப்படி பார்த்தாலும் 2026, இப்படி பார்த்தாலும் நகைச்சுவையா? 2012 நேசிருங்கள். அப்படி இருந்தாலும் இந்த செவிலை பற்றி பேசினால் எவ்வளவோ பேசி போலாங்க. நம்மளுக்கு எதுக்கு வெட்டி போலாமா? வெட்டி போலமையா? இல்லைங்க, நம்ம பேசுற வார்த்தை வெட்டி போலம் இருக்குது இல்லைங்க, அதை கட் பண்ணலாம், வாய்ட்டு கொண்டலாம். அப்படி இருக்க இன்றைய தினத்தில் உலக மக்கள் யாவற்று பேருமே சிவன் படிகளுக்கு வரவில்லை என்று எதிர்பார்த்து கண்டு கொண்டிருப்பார். ஆர்வத்த பிள்ளைங்களும் தெரியல, இப்படி படுத்து கிடக்குறாங்க. அனைவருக்கும் படிகளக்க வேண்டும் அல்லவா? உமா பார்வதாளை சந்தித்து அவரிடத்தில் ஒரு வாய்வார்த்தை பெற்று பிறகு படிகளக்க புறப்பட வேண்டும். புறப்படுவோமா? இருந்த போதிலும் இந்த சிவனுக்காக அன்பளிப்பு கொடுத்த, எதுக்கு சிரிக்கிற? அவர் சிரித்தார், நான் சிரித்தேன். என்ன ரொம்ப போய்விட்டது. அவர் அழுதால் நான் அழுவேன். என்ன விளையாட்டா? ஏனென்றால் எங்கள் 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது. கூட்டிட்டு போய் காலையில வேப்பில வச்சு அடிக்கணும். பரவாயில்ல, அருமையான ஒரு நகைச்சுவை கோமாளி. என்னை பற்றி முழுசாக தெரியாது பார்க்கின்றாயா? காலையில் இந்த படிகளுக்கு பரவன் உன் ஒருவனுக்கு மட்டும் 3 வேளை படிகளுக்காக படிக்கு எலும்பு தோளுமாக இருந்து சிரித்து கொடுக்க இந்த சிரிப்பு இது அழுகையாக மாறும் பார்க்கிறாயா? ஐயோ வேண்டாம் வேண்டாம், நீ வாய் வச்சு அப்படியே படிக்குது. அன்னைக்கு அப்படியே குமராமலை பவானி பால தாண்ட முடியாது, ஆடியோ ஆபீஸ்காரங்க முடிச்சிட்டாங்க. நான் மழை வரும்னு சொன்னா மழை வரும்னு சொல்லி போன் 5 மணிக்கு எனக்கு போன் பண்ணா 5:45 மழை வந்து கூத்து நின்று போயிருது. இது நோரியாது ஊசு நோரம்மா செப்பிட்டு அண்ணே பழிச்சு. வேண்டவே வேண்டாம் பார்க்கிறாயா? வேண்டவே வேண்டாம். நாளை பார்க்கிறாயா? ஐயோ வேண்டாம், நான் நாயே பேச மாட்டேன். நமக்காக அன்பளிப்பு கொடுத்த அனைத்து நல்ல வல்லமும் புடமக்கம் அரசுபட்டாண்டு புடமக்கம் வெற்றி பெருகி நோயற்ற வாழ்வு குறைபற்ற செல்வம் சென்ற இடமெல்லாம் செல்வ செழிப்பாக இருந்து பேர குழந்தைகள் செய்யக்கூடிய தொழில் மென்மேலும் வளர்ந்து இந்த அங்காள பரமேஸ்வருடைய அருளால அவர் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டமில்லாமல் படைக்கு கோடி காலம் வாழ இந்த அம்மனை வேண்டிக் கொள்கிறேன். ராமோ பார்வதால் அழைத்துக் கொண்டு வா. சபையோர்களே, சிவபெருமானாகப்பட்டவர் தன் மனைவியாக விளங்கக்கூடிய உமாசக்தி பார்வதியை அழைக்க பார்வதால் சபைக்கு வரும் விதம்
இந்த சபைக்கு முதல் வணக்கம். பின்னாடி 2 மணி சங்க இந்நேரத்துல ஊதுறாங்க. என்னடி பண்ற உள்ள புருஷனுக்கு பால் கொடுக்கறியா? புருஷனுக்கு பால் கொடுத்தா பிள்ளைக்கு என்னடி கொடுப்ப? மாந்திரத்தை கொஞ்சம் கூட அறிவுறது இல்ல. சீக்கிரமா வெளியே வந்து தோடி மானகட்டம் ஓடி ஏய்